இன்று நாம் கல்விக்களம் நிகழ்ச்சி 2 இணைந்திருக்கின்றோம். உண்மையில் மாணவர்களுக்கு சமகால கல்வியில் ஏற்பட்டிருக்கூடிய தாக்கங்கள் இன்றைய இந்த கல்விக்களம் நிகழ்ச்சி 2 நான் என்னுடன் ஏஎல் நோஃபீர் அவர்கள் தொடர்ந்தும் நாம் இவர்களிடம் தொடர்ந்தும் பல கேள்விகளை கேட்டு இருக்கின்றோம். சிறப்பான நிகழ்ச்சிகளை தொடர்ந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்று நோஃபீர் அவர்களை விழித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சொல்லுங்கள். வணக்கம். சந்தோஷம். உண்மையில் இந்த எம்டிவி தளத்தினூடாக கல்வி தொடர்பான விடயங்களை கலந்துரையாடுவதற்கும் எமது மாணவர்களுக்கு தொடர்ந்தும் ஆலோசனைகளை வழங்கி அவர்களை முன்னே கொண்டு வருவதற்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு களம் ஏற்பட்டதற்கு நான் சந்தோஷம் அடைகின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நேயர்கள், தமிழ் பேசும் உலகளாவிய சர்வதேச சகோதரர்கள் எல்லோருக்கும் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பம் செய்தோம். மகிழ்ச்சி. முதலாவது கேள்வியாக உங்களுக்கு, மாணவர்களுக்கு படிப்பு முக்கியமா? அதன் முக்கியத்துவம் என்ன? ஏன் படிக்க வேண்டும்? யாருக்காக படிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனைகள் மாணவர்கள் மத்தியில் இருக்கும். நிச்சயமாக இது பெற்றோர்கள் மத்தியிலும் இருக்கும், மாணவர்களிடம் இருக்கும். இதற்கான ஒரு சிறந்த தெளிவூட்டல் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். நல்ல ஆரம்பம், நல்ல அழகான ஒரு கேள்வி. உலகில் மாணவர்கள் என்பவர்கள் பாடசாலையில் இணைந்து கற்க ஆரம்பிப்பது முதல் அவர் பாடசாலை கல்வி, பல்கலைக்கழக கல்வி, எதிர்காலத்திலே அவரின் உயர்கல்வி என்ற நிலையை அடையும் வரை அவர் மாணவர். இவர்களுக்கு படிப்பு ஏன் முக்கியம் என்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு விலங்கிலிருந்து அவனை வேறுபடுத்தும் முக்கியமான கருவி கல்வி. கல்வி கற்க வேண்டும். கல்வியினூடாகத்தான் அவன் விலங்கை வேறுபடுத்துகின்றான் மனிதன். ஏனென்றால் மனிதனும் ஒரு விலங்கு தான், ஆனால் அவன் ஒரு வித்தியாசமான விலங்கு, அவன் சிந்திக்கக்கூடிய ஒரு விலங்கு. இந்த விலங்கு நடத்தையிலிருந்து மனிதன் 100% ஒரு வெளிப்படையான நடத்தை, ஒரு அறிவுசார் நடத்தை, ஒரு பண்புசார் நடத்தை, ஒரு ஒழுக்க சார் நடத்தையை பெறுவதற்கு மாணவர்களாகிய மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய ஒரே வழி கல்வி. கல்வியினூடாகத்தான் அவர் மனிதன் என்ற ஒரு நிலைக்கு திரும்புகின்றார். இல்லாவிட்டால் அவர் வேறு வேறு நிலைகளில் கல்வி அறிவு இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் மௌட்டிக நிலையில், அவர்கள் விலங்குகளை போன்று வாழ்ந்து கொண்டிருப்பதைத்தான் நாம் காணலாம். எனவே கல்வி ஒவ்வொரு மனிதனுக்கும் படிக்க முக்கியம். கல்வி இலங்கை போன்ற நாடுகளிலே இலவச கல்வி என்ற நிலை காணப்படுகின்றது. எனவே நாம் எல்லோரும் இணைந்து கல்வி கற்க வேண்டியது எமக்கான ஒரு உயர்நிலையை அடைவதற்கும், இந்த சமூகத்தில் நல்ல மனிதர்கள் உருவாகி இந்த சமூகத்தின் எதிர்கால தலைவர்களாக அவர்கள் வருவதற்கும் கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்றவர்கள் தான் சமூகத்தின் சிறந்த தலைவர்கள். இந்த பாடசாலைகள், இந்த மாணவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து உருவாகின்ற போதுதான் அந்த வீட்டிலிருந்து உருவாகும் மாணவர்கள் தான் சமூகத்திற்கு வருகின்றார்கள். சமூகத்திற்கு வந்து ஜனநாயக அரசியலின் ஊடாக அரசியல் தலைவர்களாகின்றார்கள். அந்த அரசியல் தலைமைத்துவத்தை சிறப்பாக செய்வதற்கும், அந்த அரசியல் தலைமைத்துவத்தின் ஊடாக மக்களை வழிநடாத்துவதற்கும் ஆரம்பம் கல்வி. கல்வி கற்று அந்த கல்வியின் ஊடாகத்தான் அந்த மனிதன் அவனது முன்னேற்ற நிலையை, சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் ஏனைய நடவடிக்கைகளுக்கும் ஏற்ற நிலையில் அவன் பெற்றுக் கொள்ளலாம். எனவே மாணவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு பிரதேசத்திலும், ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு கிராமத்திலும் கல்வி பெறுவதும், கல்வியிலே உயர்நிலையை அடைவதும் அவனின் தலையாய கடமை. அவன் கட்டாயமாக கல்வி பெற வேண்டும். கல்வி பெறுபவன் தான் உண்மையில் மனிதன் ஆகின்றான். கல்வி பெறாதவன் விலங்காகவே வாழ்ந்து விலங்காகவே மரணிக்கின்றான். எனவே கல்வி பெறுவது ஏன் என்றால், மனிதனாக வாழ்வதற்கும், மனித விழுமியங்களை பேணுவதற்கும், ஒழுக்க சீலர்களாக உலகிலே மிளிருவதற்கும், அடுத்த மனிதருக்கு உதவி செய்வதற்கும் என்ற அடிப்படையில் சமூக ரீதியிலும் தனி மனித ரீதியிலும் ஒவ்வொருவரும் கல்வியை கற்றுக்கொள்வது, கல்வியை பெறுவது கட்டாயமான ஒரு பணி என்பதை நாம் வலியுறுத்த முடியும்.